கண்டிப்பா ஒரு நாள் நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். சிறந்த இசையமைப்பாளருக்கான ஆஸ்கர் விருதை பெற்றார் ஜி.வி. பிரகாஷ் குமார். ஆயிரத்தில் ஒருவனுக்கு அப்போ நேஷனல் அவார்டு கிடைக்கலன்ற போதே நான் விட்டுட்டேன். சரி, இனிமேல் நம்ம வேலையை செய்வோம், அவங்களா பார்த்து கொடுத்தாங்கன்னா கொடுக்கட்டும், இல்லைன்னா வேணாம். அந்த முடிவுக்கு போனதுக்கு அப்புறம் தனுஷ் இயக்கத்தில் விரைவில் ஹீரோவாக நடிக்கப் போகிறார் ஜி.வி. பிரகாஷ். பேன் இந்தியா படமாக உருவாகும் நிலையில் பாலிவுட் நடிகர்கள் கெஸ்ட் ரோலில் நடிக்கின்றனர். ராயன்ல என்ன சந்தீப் கேரக்டர் கேட்டாரு, நடிக்கிறியா அப்படின்னு கேட்டாரு. ஸ்ட்ரெயிட் வில்லனாவே பண்ணிட்டு போயிடுறேன், பட் அது நம்பிக்கை துரோகம் பண்ற மாதிரி இருக்கு, அந்த கேரக்டர் வேணாம் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பா ஒரு நாள் நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம், 100% ஒர்க் பண்ணுவோம். சமூக அவலங்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் ஜி.வி. பிரகாஷ் நேரடி அரசியலில் இறங்க தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை செய்து வருகிறார். நான் ஒரு சோஷியல் வாய்ஸா இருப்பேன், மக்களோட ஒரு குரலா இருப்பேன். எந்த ஒரு ப்ராப்ளம் நடந்தாலும் அங்க ஐ வில் பி தேர். சச்சின் டெண்டுல்கரிடம் தனியாக கிரிக்கெட் பயிற்சி பெற்று வருகிறார் ஜி.வி. பிரகாஷ். என்னுடைய ரோல் மாடல் அவர் சின்ன வயசுல. இப்ப தோனியா, டெஃபினட்டா தோனி, கோலி தோனிலாம் ரொம்ப பிடிக்கும். பட் என்னோட சைல்ட்ஹுட் ஹீரோன்றது ஒரு ஏஐ ஒன்று பண்ணியிருக்கோம் சார். அதை பார்த்துட்டு நீங்கள் என்னென்னலாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லிடுங்க சார். தனது சின்ன வயது கனவை நிறைவேற்றும் வகையில் சச்சின் டெண்டுல்கரிடம் தனியாக கிரிக்கெட் பயிற்சி பெற்று வருகிறார் ஜி.வி. பிரகாஷ். எப்படி இருக்கு சார்? நீங்க நிஜமா கிரிக்கெட் மேல உங்களுக்கு ஒரு ஆர்வம் உண்டுல்ல? நான் என் ஸ்கூல் ஹவுஸ் டீம்லலாம் இருந்திருக்கேன் நான். ஓகே. அண்ட் நான் இப்போ வரைக்கும் விளையாடுவேன். நான் தனுஷ்லாம் போய் கிரிக்கெட் ஆடுவோம். அண்ட் அது ஒரு பயங்கரமான ஸ்போர்ட், ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்போர்ட். நான் மிட் ஃபாஸ்ட் பவுலர், நல்ல ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் மிட் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஓகே சார். நீங்க வீட்ல எல்லாம் உட்கார்ந்து பெரிய தியேட்டர்ல நம்ம மேட்ச்லாம் நடக்கும்போது அப்படியே உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டீங்க, என்னையா பண்ணிருக்கீங்க, அந்த மாதிரிலாம் சொல்லிருக்கீங்களா? வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்லாம் பார்க்காம இருக்க மாட்டோம். ஐபிஎல் ஃபைனல்ஸ், வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ், அந்த ஃபைனல்ஸ், செமிஃபைனல், ஃபைனல் கன்ஃபார்மா பார்ப்போம். ஓகே. சோ சச்சின் பத்தி சொல்லுங்க சார். he was inspiring, right? எனக்கு ஃபர்ஸ்ட் பெரிய இன்ஸ்பிரேஷன் சச்சின் தான். ஏன்னா என்னுடைய ரோல் மாடல் அவர் சின்ன வயசுல சச்சின், டிராவிட், கங்குலி, ராபின் சிங், நான் சொல்றது 90s ஓட பிளேயர்ஸ். இப்போ தோனியா, டெஃபினட்டா தோனி, கோலி தோனிலாம் ரொம்ப பிடிக்கும். பட் என்னோட சைல்ட்ஹுட் ஹீரோன்றது சச்சின், டிராவிட், கங்குலி, அவங்களாம். ஆல்ரைட். இந்த நியூஸ் மட்டும் இல்ல, இதுக்கு அடுத்தடுத்த நியூஸ் எல்லாம் இருக்கு சார். சமூக அவலங்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் ஜி.வி. பிரகாஷ் நேரடி அரசியலில் இறங்க தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை செய்து வருகிறார். நான் ஒரு பெரிய வாய்ஸா இருப்பேன், நான் ஒரு சோஷியல் வாய்ஸா இருப்பேன், மக்களோட ஒரு குரலா இருப்பேன். அது என்னைக்குமே இருப்பேன். எந்த ஒரு ப்ராப்ளம் நடந்தாலும்
அங்கே ஐ வில் பி தேர் ஆஸ் அ ஒரு மக்களோட குரலாக நான் இருப்பேன். ஓகே. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு போகிற மாதிரிலாம் வாய்ப்பு இல்லை. அதுக்கான நேரம் இல்லை அதுக்கு. பட் நான் ஒரு சோஷியலாக ரொம்ப அவேரான ஒரு பர்சனாகவும் பொலிட்டிக்கலாக என்னோட வாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். that's right. That's true. தனுஷ் இயக்கத்தில் விரைவில் ஹீரோவாக நடிக்கப் போகிறார் ஜிவி பிரகாஷ். பேன் இந்தியா படமாக உருவாகும் இதில் பாலிவுட் நடிகர்கள் கெஸ்ட் ரோலில் நடிக்கின்றனர். அவர் நண்பர் தான் ஆக்சுவலி. கோல்டன் ஸ்பேரோ வந்து அவர் என்ன டைரக்ட் பண்ணாரு நான் பாடும்போது. அதுக்கப்புறம் ராயன்ல வந்து என்ன சந்தீப் கேரக்டர் கேட்டாரு, நடிக்கிறியா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் அதுல துரோகம் பண்ற மாதிரி இருக்கு, நான் பண்ணல. நான் கண்டிப்பா ஆனால் ஒன்று அதுக்கு நான் ஸ்ட்ரெயிட் வில்லனாவே பண்ணிட்டு போயிடுறேன். பட் அது நம்பிக்கை துரோகம் பண்ற மாதிரி இருக்கு, அந்த கேரக்டர் வேணாம் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பா ஒரு நாள் நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். 100% ஒர்க் பண்ணுவோம். பியூர் மேஜிக் சார் அது. சிறந்த இசையமைப்பாளருக்கான ஆஸ்கர் விருதை பெற்றார் ஜிவி பிரகாஷ் குமார். I wish this should happen actually. நம்ம கையில இல்லை. ஏன்னா நான் 1001 அப்போ நேஷனல் அவார்டு கிடைக்கலன்ற போதே நான் வந்து விட்டுட்டேன். சரி இனிமேல் நம்ம வேலையை செய்வோம், அவங்களா பார்த்து கொடுத்தாங்கன்னா கொடுக்கட்டும், இல்லைன்னா வேணாம். அந்த முடிவுக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு அந்த அந்த ஆசைகள்ன்றதை என்னை விட்டுட்டு என் ஒர்க்கை நான் ஒழுங்காக செய்யணும், நம்ம கொடுக்கப்படுற வேலையை ஒழுங்காக செய்யணும், நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவார்ட்ஸ் தேடி வந்துச்சு. ஸோ ஒரு டைமில் என்னுடைய ஏதோ ஒரு ஒர்க்கை கேட்டுட்டு ஒரு படம் நான் பண்ணி எனக்கு கிடைச்சது. அதில் என் வேலை நல்லா இருந்துச்சுன்னா சந்தோஷம். கிடைச்சா சந்தோஷம். பட் அதை நோக்கி நான் வேலை செய்யாம எனக்கு கொடுக்கப்படுற படங்களையோ இல்லை வேலையோ நான் ஒழுங்காக செஞ்சா போதும்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் சார். மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் கலக்க போகும் ஜிவி பிரகாஷ் மற்றும் தனுஷ். ரூசோ பிரதர்ஸ், கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த், தனுஷ், ஜிவி பிரகாஷ், கிறிஸ் எவன்ஸ், ராபர்ட் டவுனி ஜூனியர் போன்றோர் எடுத்துக்கொண்ட புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த திரைப்படத்தில் ஜிவி பிரகாஷ் சிக்ஸ் பேக் தோற்றத்தில் தோன்றுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. என்ன நமக்கு எழுதி வச்சிருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஒரு ஹாலிவுட் படத்துல வேற நடிக்கிறீங்களாமே? இல்ல சின்ன கேமியோ பண்ணியிருந்தேன். பட் பாப்போம், லெட்ஸ் see ஃபியூச்சர் நமக்கு என்ன இருக்குது. நம்ம வேலையை ஒழுங்கா செய்வோம், அதுக்கப்புறம் என்ன வருதோ வரட்டும். எதிர்பார்க்காம இருக்கிறதே வந்து பெரிய பெரிய சர்ப்ரைஸ். நான் ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன், எதிர்பார்ப்புகள் ஆல்வேஸ் will give you disappointment. So it's better you just do your work properly. நமக்கு ஆல்ரெடி இருக்கிற வேலையை நம்ம ஒழுங்கா செஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் மிச்சது நம்மள தேடி வரும்னு நான் நினைக்கிறேன். Definitely. Yes sir. Yes sir. வழி இல்ல சார், Facebook ப்ரோபோஸ் பண்ணிருக்கோம் சார். அவர் கொடுத்திருக்கிற பூவை பாத்தீங்களா? ப்ரோபோசல் என்னங்க இது சாமி படத்துக்கு போடுற அந்த பூ மாதிரி இருக்கு. பூஜை பண்ணலாம் ஆக்சுவலி. நம்ம ப்ரோபோஸ் பண்ண முடியாது. சார் சாமத்துல வாரே சாமந்தி பூத்தார மாதிரி அவனே பாடி அவனே ப்ரோபோஸ் முடியல சார் என்னால. சின்ன வயசுலயே மியூசிக் கரைச்சு குடிச்ச எங்களோட ஜிவி பிரகாஷ் அண்ணன் தானையா, நேஷனல் அவார்டுக்கே மன்னன் தானையா. படிப்படியா முயற்சி பண்ணி எத்தனையோ இட்டு குட்டு நல்ல வந்து இருக்கிறாருயா, அவரு மியூசிக்ல சூப்பர் ஸ்டாருயா.